ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கார் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th நியூ எக்கனாமிக்ஸில் மூன்றாவது லெசன் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த லெசனில் 2 பேர் பற்றி தான் வரும். ஓகேவா, ஒன்று ஜேஎம் கின்ஸு, இன்னொன்று ஜேபி செயின். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு 2 கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று என்னென்னா இன்வாலன்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட், அல்லது விருப்பமில்லா வேலையின்மை. ஓகேவா, விருப்பமில்லா வேலையின்மைன்னா என்னென்னா நல்ல உடல் நலம், வேலைக்கு போகணுன்னு விருப்பம் இருக்குது, திறமை இருக்குது, ஆனால் வேலை கிடைக்கல. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இன்வாலன்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, இப்போ எல்லாருக்கும் என்ன தோணும், வேலைக்கு கண்டிப்பாக போகணும்ப்பா அப்படின்ட்டு திறமை இருக்குது, வேலையை தேடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வேலை கிடைக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா விருப்பமில்லா வேலையின்மை. அதே ஒரு சிலர் இருப்பாங்க வாலண்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலைக்கு செல்ல விருப்பம் இருக்காது. யாராக இருப்பாங்கன்னா பணக்காரர்களின் குழந்தைகள் இருக்காங்கள்ல, அவங்களாம் வேலைக்கு போகணுன்ட்டு அவசியமே கிடையாது அவங்ககிட்ட உள்ள சொத்துக்கு. அதனால் அவங்களாம் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு விரும்ப மாட்டாங்க. அதனால் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க, அப்படி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலனா அது விருப்பமில்லா வேலையின்மை. ஓகேவா, இன்னொரு இது பணக்கார குழந்தைங்கள் வேலைக்கு செல்ல விரும்புவதில்லை, அது அன்வாலன்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, இந்த 2 கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு வரும், புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு எல்லாரும் மக்கள் போகிறதுனால நகரம் நகரமயமாகுதல். ஓகேவா, நகரமயமாகுது. இதனால் கிராமத்துலேருந்து எல்லோரும் நகருக்கு போகிறதுனால வேலையின்மை அதிகமாக இங்கே ஏற்படுது. ஓகே, வேலையின்மையின் வகைகள் ஒரு 7 இது இருக்கும். 7ஐயும் பற்றி படித்தா இந்த பாடம் முடிஞ்சு. வாணிப சூழல் வேலையின்மை. வாணிப சூழல் வேலையின்மை அப்படின்னா ஒரு விளைவி தேவை மக்களுக்கு தேவைப்படலை. அப்போ என்னாகும், உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சா வருமானம் குறையும். வருமானம் குறைஞ்சிச்சுன்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேலையும் குறையும், வேலை ஆட்களும் குறையும். ஓகேவா, இந்த இதனால் வேலையின்மை ஏற்படும். இதை தவிர்க்க என்ன பண்ணால் அரசு அதிக முதலீட்டை அதிகரிக்க வேண்டும். ஓகேவா, அரசு முதலீட்டை அதிகரிக்க வேண்டும் அந்த ப்ராடக்ட் மேலே. அதுதான் இந்த வாணிப சூழல் வேலையின்மை. ஓகே, அரசு முதலீட்டை போடுறதுனால இந்த வேலையின்மையை தவிர்க்கலாம். அடுத்த பருவகால வேலையின்மை. பருவகால வேலையின்மைனா விவசாயம். ஓகேவா, விவசாயத்தை வச்சுக்கோங்க. விவசாயத்தில் இப்போ கரும்பு, பருத்தி மட்டும் போடுறாங்க அப்படின்ட்டு வச்சா அந்த 2 வருஷம் ஃபுல்லாக வேலை இருக்காது. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் வேலை இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 6 மாதம் வேலை இருக்குன்னா மீதி 6 மாதம் அவங்களுக்கு வேலை இருக்காது. ஓகேவா, அதே மாதிரி இந்த விவசாயத்தை, இந்த கரும்பு, பருத்தியை நம்பி உள்ள வேளாண்மை சார்ந்த தொழில்களும் தொழிற்சாலைகளும் இதனால் பாதிப்படையும். ஓகே, அதனால் இது என்னது, இந்த மாதிரி ஒரு வேலையை டிபெண்ட் பண்ணி கூட உள்ள வேலையும் இது பாதிப்படைகிறது. அதே மாதிரி அந்த வேலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா அதுதான் என்னது பருவகால வேலையின்மை, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்தது தற்காலிக உடன்பாட்டில்லா வேலையின்மை. ஓகேவா, இது என்னன்னு பார்த்தா உழைப்பார்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகாமல் இருத்தல். இது என்னென்னா, இப்போ நமக்கு வேலை கிடைக்கலன்னா நம்ம ஒரே இடத்துல இருந்து வேலை கிடைக்காது. தூத்துக்குடியில் வேலை இல்லைன்னா மதுரையில் வேலை இல்லைன்னா கோயம்புத்தூரில் வேலை இல்லைன்னா சென்னை, திருச்சி அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊருக்காக போய் வேலை தேடணும், ஒவ்வொரு ஊருக்காக போய் வேலை பாருங்கள். அப்படி ஒரே இடத்துல இருக்கிறதுனால வேலை கிடைக்காம தான் போகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து திறமை பற்றாக்குறை. ஓகேவா, நீங்கள் திறமை பற்றாக்குறை இப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தில் ரொம்ப அதிகமாகிட்டு எல்லாருக்குமே தெரியும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு மீதி எல்லா ஃபீல்டுலேயும் வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்க்கான ஸ்கில்ஸே கிடையாது. அப்போ எஜுகேஷன் சிஸ்டமே இங்கே கொஞ்சம் ராங்காக இருக்கிறதுனால தான் இவ்வளவு குறைபாடுகள் இருக்குது. அடுத்த இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிஎன்இபி எடுத்துக்கோங்க, பவர் ஸ்டேஷன். அங்கே ஒரு டர்பைன் ரிப்பேர் அல்லது மிஷின் ஏதாட்டு ரிப்பேரு, அந்த ப்ராப்ளத்துக்காண்டி ஷட் டவுன் போடுறாங்க. ஓகேவா, அந்த ஷட் டவுனில் என்னென்னா உங்களுக்கு பிளான்ட்டே ஓடலை, ஷட் டவுன் சும்மா போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா வேலைக்கு ஆட்கள்லாம் தேவை கிடையாது. அப்போ என்ன நடக்கும், இந்த மாதிரி நேரத்தில் வேலையின்மை ஏற்படும். ஓகேவா, ஃபேக்ட்ரியே ஓடலை. ஓகேவா, ஃபேக்ட்ரியே ஓடலைன்னா ஃபேக்ட்ரிக்கு ஆள் இதுக்கு, அப்போ மேன் பவர் ரிடக்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஃபேக்ட்ரிக்கான முக்கிய மூலதன பொருள், இப்போது பவர் பிளான்ட்டுனா கோல் தான் முக்கிய மூலதன பொருள். கோல் வரலைன்னா பவர் பிளான்ட் எப்படி ரன் ஆகும், பவர் பிளான்ட் ரன் ஆகுது. அதனால ஒரு வேலையின்மை ஏற்படும். ஓகேவா, இந்த 2 இதுவும். ஓகேவா, ஃபேக்ட்ரி மிஷின் ரிப்பேர் ஆகி ஒர்க் ஆகலை, அடுத்தது கோல் வரலை, மூலதன பொருள் வரலை அப்படின்னா வேலையின்மை ஏற்படும். அதுவும் இந்த தற்காலிக அல்லது உடன்பாட்டு இல்லை வேலையின்மையில் தான் சேரும். அடுத்தது வேலையை இழந்து புதிய வேலை தேடுபவரும் இந்த இதில் தான் அடங்குவார். ஓகேவா, தற்காலிக அல்லது உடன்பாட்டு இல்லா வேலையின்மையில் தான் அடங்குவார். ஓகேவா, அடுத்து கற்றோர் வேலையின்மை. கற்றோர் வேலையின்மைனா
நல்ல எஜுகேட்டடாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட் டைமில் ஜாப் பண்ணுறது, ஃப்ரீலான்சராக வந்து இருக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபீல்டு ஒர்க் வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ இதுலேயும் திரும்பி ஒரு இன்ஜினியர்னால் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறது, மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா மெக்கானிக்கல் ஒர்க்கு, சிவில் இன்ஜினியர்னா சிவில் ஒர்க்கை தவிர மீதி ஃபீல்டுலலாம் போய் ஒர்க் பார்க்குது. இதற்கு காரணம் என்னென்னா, தவறான கல்வி முறை தான் இதற்கு காரணம் அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷத்தில் அதிக பட்டதாரிகள் வந்து வெளிவராங்க. ஒரு 2 லட்சம் இன்ஜினியர்ஸ் கிட்ட முன்னாலாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாமல் போனதுனால வேலையின்மை வந்து அதிகமாயிட்டு. எளிதான வேலையை வந்து எதிர்பார்த்தல். நல்லா படிச்சிருக்கோம், வேலையெல்லாம் கஷ்டமாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறதும் வந்து இதில் வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அடுத்து தொழில்நுட்ப வேலையின்மை. நிறைய புதிய டெக்னாலஜிஸ் வந்து வரும்போது பழைய டெக்னாலஜியில் ஒர்க் பண்ண வேலை, அந்த வேலை செஞ்ச ஆட்கள்லாம் வந்து போயிடுவாங்க. அந்த இதை பொறுத்து தான் வந்து இது வருது. இப்போ விவசாயத்தில் வந்து ஃபஸ்ட்டு மாடு உழுது அப்படி இருந்துச்சு. இப்போ டிராக்டர் வந்த பிறகு விவசாயத்துக்கு தேவைப்படுற ஆட்களும் வந்து குறைஞ்சிருவாங்க. புதிய டெக்னாலஜி வரும்போது ஆட்கள் வந்து குறைவாங்க. அதுதான் கான்செப்ட்டு. இப்போ கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இன்டர்நெட், ஒய்ஃபைன்னு வந்தனால ஆட்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வரும்போது வேலைக்கு தேவைப்படைய ஆட்கள் வந்து குறையிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டு இப்போ புது கான்செப்ட்லாம் வரும்போது ஆஃபீஸ்க்கு போகாமே ஒர்க் பண்ணி தரானா, அவனுக்கு ஓரளவு சம்பளம் கொடுத்தா போதும், நமக்கு கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணதில் வந்து அவங்களுக்கான காசு வந்து கம்மியாகும், ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி புது புது டெக்னாலஜிஸ், புது புது ஐடியாஸ்லாம் ஏதாட்டும் ஏற்பட்டால் அந்த தொழில்நுட்ப வேலையின்மை வந்து ஏற்படும். அடுத்து அமைப்புசார் வேலையின்மை. அமைப்புசார் வேலையின்மைனா இப்போ டைப்பிங் மிஷின் இருக்குது. டைப்பிங் மிஷின் செய்யக்கூடிய இடத்துலையும் வேலை கிடையாது, டைப்ரைட்டருக்கும் வேலை கிடையாது. ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் செக்டாரில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச டைப்பிங் இருக்குது. மற்றபடி எல்லா இடத்துலையும் வந்து லேப்டாப், கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு சாஃப்ட் காப்பிக்கு போயிட்டாங்க எல்லாருமே. அடுத்து டேப் ரெக்கார்டு. ஓகே, டேப் ரெக்கார்டரும் அந்த பொருள் தயாரிக்கிறதுக்கும் வேலை கிடையாது, அந்த பொருளை வாங்குறவங்களும் யாருமே கிடையாது. அதனால் அதெல்லாம் அழிஞ்சிட்டு. அடுத்து ரேடியோ வந்து இப்போ ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ரேடியோவில் உள்ள ஆர்ஜேஸ்லாம் வந்து டிவிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, விஜே ஆகிறாங்க, அடுத்து ஹீரோ ஆகிடுறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரேடியோவோட மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் குறையுது. அடுத்து கேமரா ஸ்டூடியோ. யாருமே வந்து இப்போ போய் கேமரா ஸ்டூடியோக்கெலாம் போதில்லை. டிஎஸ்எல்ஆர் ஃபோன் இருக்குது, கேமரா இருக்குது, இப்போ ஐஃபோன் இருக்குது, எதுலையாட்டும் ஒன்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதனால் கேமரா ஸ்டூடியோ குறையுது. டிவி ரிப்பேர் பார்க்குறவங்களோட எண்ணிக்கையும் குறையுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த மெத்தட் வந்து பழைய மெத்தட் ஆகிடுது, இல்லைன்னா அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக புது மெத்தடு வந்து நிறைய வந்துடுது. மொபைல் வந்தனால இந்த ரேடியோ, டேப் ரெக்கார்டு இதெல்லாம் வந்து குறைஞ்சிருது. லேப்டாப் வருதுனால டைப்பிங் மிஷின் குறையுது. ஸ்டூடியோ, டிஎஸ்எல்ஆர் கேமரா வருதுனால ஸ்டூடியோ குறையுது. எல்இடி, எல்சிடி, குவாட் ஹெச்டி இந்த மாதிரி புது புது டிவி வருதுனால பழைய டிவி ரிப்பேர் பார்க்குறது மெத்தட் வந்து போகுது. அடுத்து மறைமுக வேலையின்மை. ஓகேவா, இது வந்து ரொம்ப முக்கியமானது. விவசாயம் தான் வந்து மறைமுக வேலையின்மைக்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு விவசாயம்தான். இதில் 5 பேர் வந்து வேலைக்கு தேவைன்னா அவங்க 10 பேர் வந்து வேலைக்கு வந்து பார்ப்பாங்க. இதில் வந்து ஆட்கள் குறைந்தாலும் வந்து உற்பத்தி பாதிக்காது. இருந்தாலும் அவங்க வந்து ஆட்களை வந்து வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, தெரிஞ்ச ஆட்களாக இருப்பாங்க. அதனால வேலைக்கு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இதனால இவங்களோட உற்பத்தி திறன் வந்து மதிப்பு என்னென்னா 0 அல்லது குறைவாக இருக்கும், இல்லை எதிர்மறையாக தான் இருக்கும். அடுத்து இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நாடுகளின் செல்வம் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் ஆடம் ஸ்மித்து. அவ்வளோதான். இது வரைக்கும் ஜேஎம் கின்ஸ் பற்றி சொன்னது. அடுத்தது செயின் சந்தை விதி. செயின் சந்தை விதி வந்து என்னென்னா, ஒரு பொருளாதாரத்தில் மொத்த உற்பத்தியும் மொத்த வருவாயும் சமமாக இருக்கும். ஓகே, இது வந்து என்ன கான்செப்ட்னா, ஒரு டாம்னு ஒருத்தர் வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து போடுறாரு. அதில் வந்து ஒரு 5 ரூபா கிடைக்கும். ஒரு ஜூஸ்க்கு 500 ரூபா சேர்த்துட்டார். அவர் 500 ரூபா சேர்த்து 500 ரூபாய்க்கு ஹெட்செட் வந்து வாங்கிட்டார். அப்போ என்ன ஆகுது, உற்பத்தி மூலம் ஈட்டும் வருவாயை, அவரோட இந்த லெமன் ஜூஸ் உற்பத்தி மூலம் ஈட்டும் வருவாயை மற்றவர், இந்த ஹெட்ஃபோனை வந்து வேற ஒருத்தர் தானே செஞ்சுருப்பார், மற்றொரு உற்பத்தி மற்றும் பணிகள் மூலயமா வந்து வாங்குது. இது வந்து மற்றவரோட உற்பத்தி, அவரோட உற்பத்தியை வந்து இவர் வாங்கிட்டார். அப்போ எல்லாமே வந்து ஈக்குவல் தான். அதாவது வந்து சொல்கிறாங்க, மொத்த உற்பத்தியும் மொத்த வருவாயும் ஈக்குவல். இந்த பணிகள் அப்படின்னா வந்து சர்வீஸ் செக்டாரில் வரும். ஓகேவா, ஃபஸ்ட்டே வந்து பார்த்துருப்போம், அதுதான். அடுத்து வேலை அளவு நிர்ணயிக்கப்படுவது எது மூலயமா? வேலை அளவு வந்து உற்பத்தி காரணிகளான மூலதனம், உழைப்பு, திறன், தொழில்நுட்பம், இந்த 4ஐயும் வச்சு தான் வந்து வேலையின் அளவு வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. இதில் வந்து மூலதனம் அப்படின்னா வந்து நமக்கு இப்போ பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டால் கோல் தேவை, உழைப்பு, ஒர்க்கர்ஸ் வந்து உழைக்க வேண்டும், ஸ்கில்லார் வந்து இருக்க வேண்டும், டெக்னாலஜிஸ் வந்து இருக்க வேண்டும். நிறைய டெக்னாலஜிஸ் இருந்தால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம்.
அடுத்து விளைவு தேவை. விளைவு தேவைன்னா என்னன்ட்டு ஜேம்கின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு புக்கு வந்து ரெடி பண்ணுறாங்கன்னா அந்த புக்குக்கான ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு அதுதான் வந்து விளைவு தேவை. அந்த புக்குக்கு வந்து அந்த கடையோட வாடகை, அதுக்கான வட்டி, அடுத்து அந்த கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூலி, அதில் உள்ள லாபம் இதெல்லாம் வந்து சேராது. அந்த புக்கோட ஒரிஜினல் காஸ்ட் எதுவோ அதுதான் வந்து விளைவு தேவை அப்படின்ட்டு கூறுதாங்க. அந்த புக்கை விற்று அந்த கிடைக்கக்கூடிய பணத்தின் அளவை வந்து எதிர்பார்க்குறது தான் வந்து விளைவு தேவை அப்படின்ட்டு நம்ம கூறலாம் அப்படின்ட்டு ஜேம்கின்ஸ் வந்து கூறுதார். ஒரு புக்கை விற்று அதில் கிடைக்கக்கூடிய பணத்தோட அளவு தான் வந்து விளைவு தேவை. அவ்வளோதான் கான்செப்ட். தொகு தேவை. தொகு தேவைன்னா என்னென்னா, ஏதோ ஒரு பொருள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நெல்லுன்னு வச்சுக்கிட்டோமா, நெல் மேலே வந்து குடும்பங்களும் நெல் வாங்குவாங்க, நிறுவனங்கள் வந்து நெல்லை வாங்கி அரிசி ஆக்கிறதுக்கு வாங்குவாங்க, அரசும் வந்து ரேஷன் கடைக்காண்டி நெல்லை வாங்கி அரிசி ஆக்கிறதுக்கு வாங்குவாங்க, வெளிநாட்டுக்காரங்களுக்கும் அரிசி நெல் தேவைப்படுச்சுன்னா வாங்குவாங்க. இப்படி எல்லாரும் செய்கின்ற மொத்த செலவு தொகை தான் வந்து இந்த தொகு தேவை அப்படின்ட்டு கூறலாம். ஓகேவா? அடுத்து தொகு அளிப்பு. ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு, அதாவது ஜிடிபி தான் வந்து தொகு அளிப்பு அப்படிம்பாங்க. அடுத்தது இறுதி நிலை நுகர்வு விருப்பம். சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது செலவும் இன்க்ரீஸ் ஆகும், அதை சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இறுதி நிலை நுகர்வு விருப்பம். மூலதனத்தின் இறுதி நிலை உற்பத்தி திறன். இது வந்து என்னென்னா, ஏதாட்டும் ஒரு புதிய டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கோலுக்கு பதிலாக நியூக்ளியரை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா பவர் பிளான்ட்டில் ஹை ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த மூலதன இறுதி நிலை உற்பத்தி திறன். இதை வந்து புக்கில் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட்டு. புக்கை வந்து ஒன் டைம் ரீட் பண்ணிங்கன்னா இந்த லெசன் வந்து முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.